சப்பாத்தி நார்த் இந்தியன்ஸோட ஃபுல் டைம் மீல் அதுதான். 3 வேளையும் இந்த சப்பாத்தி இருந்தாலே அவங்களுக்கு போதுமானது. பட் நம்ம சவுத் இந்தியாவில் இந்த சப்பாத்தி அப்படின்னாலே அவங்களுக்கு நார்மல் மீலாக தெரியாது, அது ஒரு டயட் ஃபுட்டாக தான் தெரியும். ஸோ சப்பாத்தி அப்படிங்கிறது உண்மையிலேயே ஒரு டயட் ஃபுட் தான். இருந்தாலும் அதில் எக்கச்சக்கமான நன்மைகள், ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. அது என்னென்ன அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். நார்மலாக சப்பாத்தி தானே அப்படின்னு நினைக்கிறத விட இதில் இவ்வளோ சத்துக்கள் இருக்கா அப்படின்னு நினச்சி அந்த சப்பாத்தியை நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா 2 எக்ஸ்ட்ரா இறங்கும். ஓகே, இதில் அப்படி என்னென்ன நியூட்ரியன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தா விட்டமின் பி அண்ட் இ இருக்குது. காப்பர், அயோடைட், ஜிங்க், மேங்கனீஸ், சிலிகான், ஆர்செனிக், குளோரின், சல்ஃபர், பொட்டாசியம், மெக்னீசியம், கால்சியம், மினரல் சால்ட்ஸ்னு இந்த சப்பாத்தில எக்கச்சக்கமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. இது உங்களுக்கு பெட்டர் டைஜஷனை கொடுக்குது. அது மட்டும் இல்லாம இது உங்களுக்கு தேவையான அளவுக்கு கார்போஹைட்ரேட்டை கொடுத்து உங்களோட எனர்ஜி லெவலை அப்படியே சஸ்டெயின் ஆக்குது. அண்ட் அதே மாதிரி இதுல கேலரிஸ்ன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப லெஸ் கேலரிஸ் இருக்கிறதுனால நீங்க எத்தனை சப்பாத்தி வேணாலும் எடுத்துக்கலாம். இது கூடவே தால் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான புரோட்டீனும் கிடைக்கும். ஸோ இன்ஸ்டன்ட் எனர்ஜி அண்ட் ஒரு நல்ல டயட் ஃபுட், உங்களோட வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு சிறந்த ஏற்ற ஒரு டயட் ஃபுட் இந்த சப்பாத்தி தான். ஸோ சப்பாத்தி தானே அப்படின்னு நினைக்காதீங்க, இதில் இவ்வளவு ஊட்டச்சத்துக்கள் இருக்கு. ஸோ இதை டெய்லி உங்களோட டின்னருக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃபிட்னஸையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். டே, இன்னைக்கு கலெக்ஷன் எவ்வளோ வந்திருக்கு? காலையிலேருந்து 10 ரூபாய் தான் வந்திருக்கு. உனக்காவது 10 ரூபா கிடைச்சது, எனக்கு அது கூட கிடைக்கல. வியாபாரம் ரொம்ப டல்லா இருக்குதுடா. தெரியலையே. ஏக்கா, அண்ணா பணம் கொடுக்குறாரு, வாங்க 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 வாங்க. இந்தா சீக்கிரம் வரேன். வாங்க.